தயிர் எதுல இருந்து வருது? பால் எதுல இருந்து வருது? மோர் எதுல இருந்து வருது? பால் எதுல இருந்து வருது? எந்த மாட்டுல இருந்து வருது? பெண் மாடு. பசுமாடு. பசுமாடு ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை தானே. அப்ப வெண்ணெய் நீதானே. என் ஊத்துக்கல் வெண்ணெய், என் வடகுப்பட்டி வெண்ணெய், என் வேந்தம்பட்டி வெண்ணெய், என் பொன்னமராதி வெண்ணெய், என் பிரான்மலை வெண்ணெய், அடி வேலாயுதம் பட்டி வெண்ணெய் பிறந்த வெண்ணெய். நீயா வெண்ணையா நான் வெண்ணையா? எங்க கமான் பாய்ஸ். அவன் நம்பிடியே பச்சை சட்டை. அவன் நம்பி ஆம்பளை சிங்கமா. ஒரு ஆம்பளைக்கு ஒரு ஈனம்னா எல்லா ஆம்பளைக்கும் தெரியாது. வா பேசி ஜெயிச்சு பாரு. வா பேசி பாப்பா. ஓ மசு அங்கோ இன்னைக்கு. நீ எதுல பெரியாரு? உலகத்துல சாதிக்க பிறந்த ஆம்பளை நாங்களே. உலகத்துல சாதிக்க பிறந்த பொம்பளை நாங்க. நீ என்ன சாதிச்சிருக்க? நீ என்ன சாதனை பண்ணி? நீ எதுல சாதனை பண்ண நான் சொல்லவா? உன்னை மாதிரி டிவி சீரியல்ல நாடகம் யாரும் பார்க்க முடியாது. இதுல சாதனை பண்ணிருக்க பொம்பளை. என்ன டிவி சீரியல்ல நாடகம் பாக்குற மாதிரி உன்னை மாதிரி யாரும் நாடகம் பார்க்க முடியாது. என்னங்க சொல்றீங்க? நாடகம் பாக்குறீங்களா டிவில? என்ன டிவில என்ன நாடகம்? மருமகளே அந்த மாதிரி சின்ன மாதிரி என்னமோ என்ன நான் பாக்குறதுல என்னமோ ஓடுது. இந்த மாதிரி குண்டு மேரியா நீ பூரா துபாயில இருந்து இறங்கிருப்பாங்களோ. இருக்கட்டும். வேற எதுல சாதிச்சிருக்க? அடுத்த குடும்பத்தை புறணி பேசி கெடுக்கிறத நீ சாதிச்சிருக்க. சுட்டு போட்டாலும் பொம்பளை எங்களுக்கு புறணி பேச வர. ஆத்தார் எதை கொலை? என்ன புறணி பேச வந்தீங்க? இங்க வா உன் மகரைக்கு தொப்பி ஒண்ணுதான். வேற ஒண்ணும் இல்ல. உலகத்துல சாதிக்க பண்ண ஆம்பளை நான் தான் சொன்னீல. ஆம்பளை நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும். பொம்பளை நினைச்சா நாங்க எதையும் சாதிப்போம். ஒரு மயிரும் செய்ய முடியாது. நீ அப்படியே கிழிச்சு தள்ளிட்ட. நான் கிழிச்சனால தான் கேப்ப நட முடியும். இங்க கிழிச்சு கேப்ப நட்டு போடுவேன் நானு. ஆமா பொம்பளை பொறுமையின் சிகரம் பொம்பளைன்றீங்க. இந்த உலகத்துல பொம்பளை பொறுமையின் சிகரமா ஆம்பளை சிகரமா? பொம்பளை. நான் தான் பொறுமையின் பொக்கிஷா. என்ன நீ என்ன? ஆம்பளை நாங்க தான் பொறுமையின் பொக்கிஷா. என்ன பொக்கிஷா நீங்க? நீங்க எது பொறுமையின் பொக்கிஷா? நாங்க எல்லாத்துலயும் பொறுமையா போறோம். நீ என்னத்துல பொறுமையா போற? நீ பொறுமையா போக முடியாது நான் சொல்றேன். போக முடியும். பொறுமையா இருக்க முடியாது நான் சொல்றேன். நான் நிரூபிச்சு காட்டுவா? எங்க நிரூபி? இந்த ஆளுநர் கூப்பிடுறேன் பாரு. பொறுமையா இல்ல ஆண் கத்துற பத்தியா? நீ வா என்ன கத்துற? 3 நாளா இருந்தாலும் இப்படியே எனக்கு நிற்பேன். பொறுமையா இருக்கிற ஆம்பளை அங்கதான் என்ன சிங்க கை தட்டுக்கலாம். எங்கடா நியாயம் தெரிச்சு போச்சாடா? இப்ப போட்டி வச்சுக்கிறோமா? இப்ப தாய்மாரெல்லாம் இங்க அதிகமா உட்கார்ந்துருக்க. தாய்மார்கள் அதிகமா உட்கார்ந்துருக்காங்க. எங்க பங்காளி கூட கம்மியாத்தே உட்கார்ந்துருக்காங்க. அப்ப போட்டி உனக்கு எனக்கு போட்டி வச்சுக்கிறோம். பங்காளி எல்லாம் கை தட்டியா? கை தட்டியா? சிங்க அண்டா நமக்கு தாண்டா அண்டா பரிசா அண்டா பரிசு. அப்ப கை தட்டினாங்கல்ல உனக்கு சப்போர்ட் பண்ணி உனக்கு ஏத்துக்கிட்டு உங்க தாய் மூலம் கை தட்ட சொல்லு பாப்போம். கை தட்டுங்க. நீ கை தட்டியா கும்மி தட்டியா? கை தட்டுங்கள. சரி போட்டு அங்க டெபாசிட் போச்சு. ஜெயிக்கிறது ஆம்பளை. இன்னொரு போட்டு என்ன வச்சு? அப்படியா? அண்ணே தம்பி எல்லாம் விசிலடியா? அடா விசில. அக்கா இந்த மாட்டுக்கு பீரோ பறிக்கிறா. விசில் அடிச்சாங்க. அதே மாதிரி போதுங்க. இப்ப விசில் அடிச்ச மாதிரி உங்க தாய்மார்ல யாராச்சும் ஒரு ஆளை கொலை போட சொல்லுவாங்க. ஒரு பொம்பளை போட எனக்கு தெரியும். அங்கேயும் ஜெயிக்கிறது நாங்க என்ன பண்ணலா? நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? சரி அதை விடுமா, அவங்கள விடுமா, உனக்கு எனக்கு வச்சுக்கிறோமா? உனக்கு எனக்கோ இப்ப நான் 2 கையை தூக்குறீல. என்ன செஞ்சிருக்கேன்? என்ன 2 கையை தூக்கிருக்கீல? நீ சரியான பொம்பளை. ஒரு ஆத்தாவுக்கு தான் பிறந்தேன்னா நீ 2 காலை தூக்கு வைப்போம். ஏய் இவ ரவுடி முண்டியா இருக்காடா. அப்ப ரவுடி முண்டியா தெரியல. காலை தூக்க சொன்னா மக்கள் எத்ராடா மாடு மாதிரி. அப்ப இந்த இடத்துல நீ இப்ப பேசுறீல எப்பயுமே ஆம்பளை தான் மேலன்று. எப்பவுமே பொம்பளை தான் மேலன்ற. தோத்து போயிருவ. என்னங்க? என்னைக்கு ஆம்பளை தான் மேல. என்னைக்கு பொம்பளை. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிருக்கீங்க. சொல்லு. இப்ப இந்த கொத்தனார் இந்த வீடு கட்டுறாங்கல்ல. இது யாரு கட்டுவா? கொத்தனார் கட்டுவாரு. அப்ப கொத்தனார் எங்க நிப்பாரு? எங்க நிப்பாரு? மேல சாரத்துக்கு மேல கொத்தனார் நிப்பாரு. ஆமா. சித்தார் எங்க நிப்ப? எங்க கீழ நிப்ப. கொத்தனார் மேல சாரத்துல இருப்பாரு. அப்ப நீ சாரத்துக்கு மேல நான் இதுல நிப்பேனா? நீ கீழ நிப்ப. சகாத்து மேல மேல நிக்கிறது யாரு? கொத்தனார் ஆம்பளை நாங்க. கீழ நிக்கிறது யாரு? சித்தார் நீதாடி. அப்ப ஆம்பளை மேல நிக்கிறானா? இது பேசுறேன் சரி. அது என்ன டீ போட்டு பேசு? ஏய் அத அப்புறம் அப்பதான் அன்னுனிமாங்க. அப்ப நான் அப்படிதானே சொல்லுவேன். பேசுடா. போடாவா? நீ போடினா நான் போடான்னு சொல்லுவேன். அப்படியா? அப்ப போடி வாடி நான் சொல்லுவேன். நான் போடா நான் நீ எப்ப கூப்பிட்டாலும் வந்துருவீங்க. நானே சும்மா பொங்கல் எடுக்க வந்துருச்சாலே. நான் இங்க உயிர் வருத்த ஆம்பளை ஈரக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அவர் போன் பேசுறது பத்தியா?
அந்த போட்டு நொறுக்குல. அப்ப ஆம்பளை மேல சொன்னீங்கல்ல விஷயம் இருக்கு. இந்த கிரைண்டர் மாவாட்டி இல்ல, மாவாட்டி இல்ல, அந்த கீழ இருக்க அந்த உரல் யாரு? யாரு? பொம்பளை நீங்க. மேல இருக்க குழவி யாரு? ஆம்பளை நாங்க. எங்களுக்கு தான் குச்சியா மாட்டி இப்படி ஆட்டுவாங்க. அப்ப மேல இருக்கிறது யாரு? ஆம்பளை நாங்க தானே. பொம்பளை கீழே இருக்க. இப்ப அம்மி எடுத்துக்க. அம்மி கீழே இருக்க அந்த குழவிகள் யாரு? கீழே இருக்க உரல் பொம்பளை நீங்க. மேல இருக்க அந்த ஆத்திர மத்தியா அம்மி அது யாரு? குழவிகள். ஆமா நாங்க எங்க இருக்க? இதுல கீழே இப்போ ஒரு பஸ் நம்ம வேன் வந்த மத்தியா அந்த கார் நிக்குதுல, இந்த காருக்கு டயர்தே நீ. மேலுக்கு கியர் ராடு ஆம்பளை நாங்க. அப்படி கியர் போட்டாதே வண்டி முன்னாடி போகும். என்ன பாத்துறீங்க? பொம்பளை பேசாதே பேச எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா? நான் என் ஜாதகத்துல மாமா நீங்க எனக்கு மட்டும் தானே சப்போர்ட். என் ஜாதகத்துல நீ 90% தான் நான் பேசுவேன். நம்மள ஒண்ணே ஜோலியை முடிச்சிடுறேன். இவ்வளவு பேசுறீங்களே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல? இந்த இடத்துல ஆடிப்படி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார் பேரு? வியாபாரம் பாடிக்கிட்டு. அதுதான் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லிருக்காங்க? சும்மா இருக்கிற சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டானா, சும்மா இருக்கிற சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டானா, அது கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வந்துச்சா. வாய் பட்டுக்கோட்டையிலே காத்தா திருப்பதியிலே, பட்டுக்கோட்டையிலே காத்தா திருப்பதியிலே, காட்டில் காத்தா பட்டுக்கோட்டை. பேசு. அப்படியா? உனக்காக போட்டுனாங்க. தூக்கி போட்டு குத்துனா அப்ப அப்படி பேசுவாரியா? அதுதான் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? சேலையில சின்னதா வீட்டுக்கு போனாரா? சரி, சேலையில சின்னதா வீட்டுக்கு போனாரா? அவ ஈச்சம்பாய கட்டிக்கிட்டு எதுக்கு வந்து நின்னாளா? அருப்புக்கோட்டையிலே உங்காத்தா திருப்பதியிலே, அருப்புக்கோட்டையிலே உங்காத்தா திருப்பதியிலே, நாளையிலாட்டி காஜா பதில போவா, தாத்தா பதில போவா. பேசு. நான் ஒன்னே தேடி நீங்க ஆத்தா எழுதியா? இப்போ நோத்தா நான் எப்படி எழுதுறேன் பாரு. காரியப்பட்டியிலே நோத்தா கரும்பு கையிலே, காரியப்பட்டியிலே நோத்தா கரும்பு கையிலே, நான் வாங்குறேன்னா நோத்தா சந்திர போவா, நோத்தா பொங்கல் போவா. பாரு. உசிலம்பட்டியிலே உங்காத்தா ஊக்குல கையிலே, உசிலம்பட்டியிலே உங்காத்தா ஊக்குல கையிலே, நாளையிலாட்டி காஜா பதில போவா, தாத்தா பதில போவா. பேசு. உளுந்தூர்பேட்டையிலே நோத்தா உளுந்து விக்கையிலே, உளுந்தூர்பேட்டையிலே நோத்தா உளுந்து விக்கையிலே, நான் வாங்குறேன்னா நோத்தா. Where is the going? என்ன இங்கிலீஷ்ல பேசுற? வாக்கிக்கிற தொண்டமா வாய முறா. மூடு நமக்கு. மண்டை. ஐதான் நான் புருஷன் கிடைக்காத பொம்பளை போஸ்ட் மார்ட்ட கட்டிக்கிட்டு யாருனால? கடையில கடக்க சாமணியை அறுத்து பிடிச்சிட்டு. ஐதான் சொல்றாங்க. பம்மாத்துக்காரி பனியார் வைக்க போனாலாம். பம்மாத்துக்காரி பனியார் வைக்க போனாலாம். நம்ம வேலாயுதப்பட்டிக்கு அம்மாக்குள்ள படுத்துக்கிட்டு காலையில எழுந்து என்ன சொன்னா தெரியுமா? ஏன் விட்டு பனியார விக்காத, என்ன விட்டு பனியார விக்காத, ஆத்தா விட்டு பனியார விக்காத. கிணத்துல கிடக்குதான் கெளுத்தி இவன் வாய முடியா? கம்மால் கிடக்குதான் கெண்ட, இவன் ஆத்தாள் கிடக்குதான் அத்தா தண்டு. ஏய் தங்கச்சிடா, அவளை இழுத்துன்னு வச்சுக்க. This is கொண்டை. இங்க பொண்ணு வேறு மரியாதை பேசி பழகு. 4 ஏறி நாயை பிடிச்சி. அப்படியா? நாய் 4 மணி ஆடு நாய் பிடிச்சிட்டு நான் செய்வேனாத்தா. அழகான பொம்பளை நீ இருக்கும், நான் இருக்கும், அந்த கர்மத்தை பிடிச்சிருக்கீங்க. நீ தொடாம பேசுடா. தொட்டாதான் என்ன சாத்தியாரு? அப்ப வந்து என்ன பண்ணிக்கிறீங்க? ஆடிப்படி வியாபாரம் பாத்துக்க. வியாபாரம் பாக்குறீங்க? என்ன வியாபாரம்? மாம்பழமா? மகள் சீக்கிரம் மாம்பழம். ஏய் என்ன தம்பி, மகள் பழம் சூப்பரா இருக்குடா. ஏய் உண்மையை சொல்லு. மாம்பழமா எலுமிச்சம்பழமா? இல்ல மாம்பழம் தான். ஏய் மாமா உங்களுக்கு ஆமாடா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா 15 வருஷம் 20 வருஷம் மறந்து பெரிய மாங்காய் காய்க்கும். சரி, இப்ப பூரா 3 மாசம் 4 மாசத்துல கண்டு வச்சா பழுத்துருது. ஆமா, அந்த மாங்காய் சின்ன மாங்காய் குடுத்தே இருக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேன்டா. ஆனா இந்த மாம்பழத்துல மாம்பழம் சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல. நடிப்பு அப்படியா? இல்ல. எத்தனை மாம்பழத்தை கடிச்சிருக்க? சரி இல்ல, அவங்க வியாபாரத்தை மாம்பழ வியாபாரம் சொல்லுங்க. இந்த அடுத்த சொல்ற கேளுங்க. மாம்பழம் ஆமா நீ
நீங்க மாம்பழத்தை எப்படி சாப்பிடுவீங்க? அது அறுத்து இது சாப்பிடணும். அத கழுவி ஊர்வட்ட சக்காத்தி மேல அப்புறம் இப்ப நான் சொல்லித்தேன் பாரு எப்படின்னு. இப்ப மாம்பழம் திங்க தெரியுமா? மாம்பழத்தை வந்து அறுத்து சொல்லி கூட தெரியல. அறுத்து தின்னீங்கன்னா டேஸ்ட் கிடைக்காது. இப்ப மாம்பழத்தை அப்படி கையில எடுக்கணும். இப்ப சிறுசா இருக்கு பாத்தீங்களா, இந்த மாம்பழத்தை கையில எடுத்து அப்படி ரெண்டு சைடு இப்படி உருட்டணும். ரெண்டு கையில நல்லா இருக்குமா? ரெண்டு ஆமா தூசி ஈஸி இருக்கும். தொடச்சுக்கணும். இதுல வச்சு தொடச்சிடணும். தொடச்சிட்டு அந்த ரெண்டு சைடு பிடிச்சி அப்படி ரெண்டு ஆட்டு ரெண்டு உருட்டி இப்படி பழத்தை நேரம் வச்சுக்கணும். இப்படி நமக்கு இப்படி நமக்கு அந்த மாம்பழத்தை திம்பியா என்னதான் செய்ய போற? அமுக்கொன்னா அப்படி அமுக்க கூடாது. அப்படி பூ போல சரி செஞ்சு அந்த காம்பு இருப்பது காம்பு அந்த காம்புல வாயை வச்சு லைட்டா காம்பை கடிக்கணும். காம்பை கடிச்சு அப்படியே ரெண்டு சைடு நல்லா உருட்டிக்கிட்டு உருட்டி சாப்பிட்டு பாருங்களேன். மாம்பழம் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அப்படிதான் சாப்பிடுங்க மாம்பழம். எனக்கு ஒரு பழம் தெரியா? ரெண்டு பழம் தான் இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். ரெண்டுமே எனக்கு தெரியா? அப்ப எனக்கு தரேன்னு சொல்லிட்டு பெட்டிக்காரனை கொடுத்துட கூடாது. எனக்கு தெரியாம கொடுக்க மாட்டேன்னு தெரியும். நீங்க என்ன பண்றீங்க? அதனால நான் வியாபாரம் பாக்குறேன். நான் போடுற வியாபாரம் போடுறீங்களா? என்ன போடுற வியாபாரம்? வளையல் போடுற வியாபாரம். நான் ராசியானாலுமா நான் வளையல் போட்டீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆகும். அப்ப கல்யாணம் ஆனவங்களுக்கு உடனே டைவர்ஸ் சொல்லி முடிஞ்சு. அவ்வளவு ராசியானாலே குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் வளையல் போட்டீங்கன்னா 10 மாசத்துல உடனே குழந்தை பிறக்குமா? அப்படியா? சத்தியமா. அப்ப குழந்தை உள்ளவங்களுக்கு போட்டீங்கன்னா செத்து போயிருங்க. அவ்வளவு ராசியானாலே. சரி, வளையல் பொருள் 3 வகை இருக்கு. என்னென்ன? உன்னைய நிக்க வச்சு போடவா, உட்கார வச்சு போடவா, படுக்க வச்சு போடவா? படுக்க வச்சு போடவா? இல்ல இருக்குமா? என்ன 3 எதுமா இருக்கு? தெரியாதா? இல்லங்க. இப்ப உட்கார வச்சு போறனா என்ன தெரியுமா? இப்ப நீ வந்து ஒரு மாசம் ஆயிட்ட. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 7 மாசம் 8 மாசம் ஆயிட்டேனா யாருக்கோ எனக்கு தான். அது பேச்சுக்கு சொல்றேன். நன்றி வணக்கம். நீ அப்ப உன்னை சேர்ல வளகா போடுவாங்கல்ல, ஒரு வயசான மாசமா இருக்க பிள்ளை உட்கார வச்சு 2 கையில வளகா போடுவாங்க. இதுதான் உட்கார வச்சு போறது. நிக்க வச்சு போறது என்ன தெரியுமா? இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி இந்த நலங்கு செய்யணும்னு சொல்லி ஒரு சம்பிரதாயம் பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல. அப்ப பண்ணி என்ன செய்வாங்கன்னா குங்குமம் பொட்டுல வச்சு வளையல் போடுவாங்க. புது வளையல போடுவாங்க. கல்யாணம் ஆக போகுது 2 நாள் முன்னாடி. அதை வந்து நிக்க வச்சு போடுறது. படுக்க வச்சு போடுறது என்ன தெரியுமா? இப்ப படுத்தா உயிர் வேணும், அப்ப படுத்தா உயிர் வேணும், கடைசி ஆசையா கையில வச்சுட்டு இருப்பாங்க. சில பேருக்கு வந்து காசு மேல ஆசையா இருக்கேன், காசு தண்ணியை போட்டு கரைச்சு கொடுத்தா உயிர் வேணும். சில பேர் வந்து மண்ணு மேல ஆசை இருக்கேன், அந்த மண்ணை தண்ணியில போட்டு கொடுத்தா அது உயிர் வேணும். சில பேருக்கு வளையல் போட்டாதே உயிர் ஒரு நிலைமையில இருக்கும். சில கிளவி எல்லாம் அதுக்கு என்ன நெட்டு பெஞ்சி அப்படி நெட்டுக்கு படுக்க போட்டு அதுல உன்னை படுக்க போட்டு டப்புன்னு ஒரே ஒரு போட்டு போய் சேர்ந்து அனுப்பிட வேண்டியதான். கடைசி ஆசை நிறைவேற்ற நம்ம கடமை. போட்டோம் அப்படியே. அதனால மாமலை வியாபாரத்தை 2 சேர்ந்து பண்ணிருமா? ஏய், நீ பாடுனா இந்த பிள்ளை பாடுமா? ஆமா. நீ ஆடுன இந்த பிள்ளை ஆடுமா? அது சொல்லிட்டால. நீ ஆடுற அளவுக்கு இந்த பிள்ளை ஆட தெரியுமா? என்ன யாரு அந்த டான்ஸ் நல்லா இருந்துச்சுடா. இன்னும் எதிர்பார்க்கிறேன். நான் ஆடுற மாதிரி நான் என்னைக்குமே உன்னை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஆடுதானே போட்டிருக்கேன், ஆடி பாப்போம். இல்ல ஏசபா, நான் எப்படி ஆடுறேனோ அந்த மாதிரி ஆட சொல்றேன். அதான் சொல்றேன். நீ ஆடி காமி, இந்த பாப்பா பாடி காமி. அந்த பிள்ளை நாடத்துக்கு வரும்போது போடாது வீட்டுல ஏடா என்னடா ஊட எவ்வளோ வராங்க போடுறா வளையல பட வந்து அம்மா என்னடா உன்னை கையை வந்து கும்பிடுவேன். ஏண்டா இந்த பிள்ளைய குதிக்க வேணாம்னு சொல்லுப்பா. ஏண்டா மாம்பழம் ஆடும் பார்த்தா மாமரம் கொத்தோட ஆடுறேன். கண்டு வைக்காதீங்கடா. இப்ப தாண்டா கண்டு வச்சு தான் இப்படி போச்சு. இல்ல நான் பெருசா சொல்லக்கூடாது. சரி, மாம்பழம் வந்தா அம்மா லூசாடா. இதுக்கெல்லாம் நான் ஆசிக்கணுமாடா? அது சின்ன பிள்ளைல ரயில் விளையாடுற மாதிரியே விளையாண்டு. ஆமா.
மாதிரி எண்ணெய் வச்சு என்ன பண்ணுவீங்க? என்னும் பண்ணுவேன். எதுக்கு வாய் வச்சிருக்கேன்? அப்படியா? பரவாயில்ல. அடி கத்தரிக்காய் கத்தரிக்காய் காமணி இந்த கத்தரிக்காய் 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 காமணி இந்த கத்தரிக்காய். அவன் என் பாவத்தை நீ ஏத்துக்கிற இல்ல தொட்டு உழப்பாத என்ன ஏழு உழப்பு தொடாம ஆட முடியாடா? ஐயே ஏப்பா நேத்து ஒரு டான்ஸ் வந்துச்சா இல்லையா? 30 வயசு உடவே இல்ல தொட மாட்டேன். எனக்கு கிளவி இனிமேல் போட்டு கிளவி தானே போட போறேன். இது சூப்பர் இல்ல. போட்டு போட்டுறானா? மாமே மக மந்தானி மாவிடிக்கு ரமந்தானி அடுத்த நாடகத்தில் வரணும்டா. இந்த பிள்ளை எங்க கம்பெனி நாடகத்தில் டான்ஸ் இதுதான்டா. நான் தான் கம்பெனி வைப்பேன். சரி ஓகே தேங்க்யூடா. நீ சொன்னா சரி மாத்திடுவேன். யாரா இருந்தா மாத்திடுவேன். என்னைய மாத்திரியா? ஒண்ணு மாத்திடுவேன். உன்னை போட்டு தெளிவேன். உன்னை போட்டு தெளிவேன். சரி சரிப்பா சரிப்பா. இல்ல என்ன பெத்த மையன் நீ மாத்தினா நீ இருந்தா நல்லா அவட அப்பயா நான் கேக்குறேன். அப்படி நீ துரோகம் ஏடா அப்படி துரோகம் இல்ல. என்ன அவனை மைக்க கொடுங்க என்ன துரோகம் பண்ணாங்க? உடப்படி அந்த பிள்ளை உனக்கு என்ன வேணும்? எனக்கு மருமக மகன் தான் உனக்கா? ஐயோ இந்த பையாவது காலைல வச்சுக்கோங்கடா. என்ன காலைல மைக்க கொடுக்குற? ஏப்பா பொம்பளை பிள்ளைக்கு ஏப்பா போய் அவர் போய் ஆமா பார்த்து நீ போய் ஓகே போடா. அதான் ரெண்டு போட்டு போட்டாலே தனித்தனியா போட்டு வச்சிருக்கேன். தனியா ஆனா தான் நல்லா இருக்கு. நான் அந்த பிள்ளை தொடக்கூடாதுமா என்ன? ஏய் சாமி இருக்குல்ல ஒழுக்கமான. ஆமா சிவன் பாரு நான் சிவன் மாமி பார்வதி மாமி. அவ்வளவு வேலை முடிஞ்சு. அதனால கூட்ட நம்ம கூட இருக்கு எங்க வள்ளி திருமண நாடகம் பார்க்க. தனி ஆட மாட்டியாடா? அந்த பிள்ளை பிடிச்சி நொட்டு நொட்டு வேண்டா. தனியா ஆடுறது பிடிக்காது. அந்த மைக்கில் தள்ளி வைப்பான். நீ நல்லா ஆடுவியா? அவங்கள பார்ப்போம். உனக்குலாம் 4000 சம்பளம். காலையில் போய் வக்காலி ஆடுறான். அடுத்து மந்தானி அவில் எடுக்கிற குந்தானி காலை சட்டக்கு ஒடிச்சு போடுவேன். ஒடிச்சாலும் இந்த பிள்ளை கட்டி பிடிக்காம ஆனா இன்னொன்னு என்ன பண்ணிட்டு போ. ஆனா இவன் ரோசக்காரிடா. ரோசக்காரி என்ன ஆனாலும் ஆடக்கூடிய ஆளு. அப்படியா? நான் எப்படி காலை தூக்கணும்? என்ன பங்காளிகளா? அந்த மாதிரி தூக்கணும். சரா ஆமா இல்லையா? டேய் அவன் நீ கூட ஐயா என்ன சொல்றாரா தெரியுமா? நீ ஒத்த கால தான் தூக்குன. ஆமா அந்த பிள்ளை வேணும்டா இன்னும் வேணாம் தனியா தூக்கு.
விடிய விடிய அப்ப நமக்காக உழைக்கிற ஜீவன் 4 ஜீவன் தான். எங்களால நாய் ஆடு மாடு கோழி எங்களுக்காக உழைக்கக்கூடிய ஜீவன்கள், சரி பாவப்பட்ட ஜீவன்கள். என்ன பண்ணி முதல்ல என் சித்தப்பனுக்கு தூக்கு, நீ பாத்துக்கிட்ட ஆசை போய்க்க. 2வது என் தம்பி கண்ணனுக்கு தூக்கு. 3வது என் தம்பி ரஞ்சித்துக்கு தூக்கு. 4வது என் மகன் உட்காந்துருக்கேன் பாரு. இப்பதான் நியாயமா பேசுறேன். நீ பொட்டவரிக்கிறானா? நான் கேட்கிறேன், நாங்க அப்படிதான் வெளியே சந்திக்க மாட்டோம். எனக்கு தெரியும் முகரை பார்த்தா அவரை கரெக்ட் பண்ணாத வருஷத்துல 40 நாள் நட முடியும். சரி ஒரு வெண்ண கால தூக்க சொல்லிட்டு நீ என்ன மறைக்கிற? எதுக்கிட மறைக்கிற? பாக்கணுமா? வேணாம் சொல்லல. நேற்று 2 வயது மதுரை பெரியாஸ்பத்திரி ரெடி, அதை பார்த்துருக்கேன். சரி, எவனும் பார்க்க முடியாது. நெருப்புடா. இந்த சைடு வந்த ஆசிட் ஊத்தி பண்ணோம், வாயில சப்பு ஆதி பூரா ஆசிட்டோட திட்டாங்கடா. அவனையோட நம்பி ரஞ்சித்துக்கு பாவம். அடி மண்டை உடஞ்சிருங்க. என்னடா மண்டையில மசாலா தோசை போட்ட அவன் தள்ளுறானா எதுக்கு? எனக்கு யாரு ஐயோ, அவங்க எல்லாம் கொலவெளியா இருக்காங்க. கல்லெடுத்து எரிஞ்சா எடுத்துடாயப்பா. என்ன தூக்கினாலும் ஒண்ணுமே தெரியாதுடா. லெகின்ஸ் போட்டுருக்கா இல்ல 15 டவுசர் போட்டுருக்கா. உடனே எச்சி குத்தி வந்துருக்கோம் பார்க்கணும்ட்டு. இருக்கட்டும், பரவாயில்ல. நல்லாவே ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. ஆமா, காலை நம்ம காரியத்துக்கு எடுத்துருக்காங்க. ஆகையினால நம்மளே ஆடிக்கு பாடிட்டு கிடந்தோம்னா உள்ளூருக்கு 5000 10,000 உட்காந்து ஆடுறது, இந்த படுத்து ஆடுறது. என்ன நீ சம்பளம் வாங்குற? என்ன நீ பப்புன்னு நீ படுத்து ஆடணுமா? வந்திருக்க டான்ஸ் ஆடுற பிள்ளை நல்லா ஆடணும் தானே இந்த பிள்ளை நான் போட்டிருக்கேன். ஆடுறா வெண்ண மூச்சு வாங்குதாக்கா. அப்படியாக்க? அப்பா ஆடுறா. எனக்கு என்ன கரும்பு கூலியா? அவன் ரோசாக்காரி ஆடுவாடா. நீ ஆடுறா முத. பரவாயில்லையே. கொலசாமி கோவிலுக்கு மூச்சு ஆகுது. சும்மா காசு ஊர் காசு சும்மா அடுத்து சொல்லிட்டு இந்த படத்துறேன் பேச்சக்கூட நாடு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆடுறா சொல்லிட்டு அதுக்கு நல்லா இருக்கு. ஜாமான்ல போடுறேன். ஏண்டா இதுக்கு தானே இந்த கறி குழம்பு, இந்த மீன் குழம்பு, முட்டை எல்லாம் தின்னி இல்ல. அப்ப நீ இப்ப தொடர்ந்து தள்ளிட்ட வேற ரெஸ்ட் வேற ஆறா வெண்ண.
லவ் பண்ணு போதும் ஆனா சித்திரவதைப்படுத்த மாட்டான் நான் ஓத்தா உடனே போட்டு தெளிவேன். ஏன்னா பெண்கள் எங்களுடைய கண்கள். இப்ப லவ் பண்ணு திறமை நீ ஒரு வட்டம் படுத்தாருமா அதே பாவாடை கட்டியிருக்கு ஒரு வட்டம் சும்மானாச்சும் படுத்தேன் தெரியுமா? மூடு வந்தாதாண்டா நான் வர வச்சுக்கிறேன். என்னத்த எந்திரிச்சு போறீங்க? என் பேச்சு கேட்காம வீட்டுக்கு போறீங்களா? போங்க போங்க பூரா வயித்தால வரும் பூராத்துக்கு போங்க. பாதியில யாரு நாடகம் பார்க்க வீட்டுக்கு எந்திரிச்சு போனா ஆம்பளை அத்தனை வயித்தால போயிடும். ஏப்பா வெண்பாட்டுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கா? இருக்குல்ல. என்ன 100 ரூபா கொண்டு என்கிட்ட வந்தீங்கன்னா சரி ஒரே மட்டும் சிகப்பு துணி நிப்பாட்டிடுவேன். சிகப்பு துணிக்கு போட்டது என்னடா இருக்கு? என்னப்பா நீ உனக்கு அறிவுல ஒண்ணும் இல்ல. திருவிட சிகப்பு துணி காட்டினா அத்தை தண்ணி ரயிலே நிக்குது, திருவிட வயித்தால நிக்காதா? சூப்பர். நீ எந்த ஊரா நீ? இவ்வளவு அறிவே பேசிக்கல, என்ன சாப்பிடுறீங்க? பிய திக்கிறேன். அதனால எப்படி காதல் பண்ண தெரியுமா? எப்படி காதல் என்ன தெரியுமா? ஆமா காதல்னா எப்படிங்க இருக்கும்? சொல்லி தரு. ஏடா நானே நாளைக்கு எந்த ஊர் போறேன்? கட்டி முடிக்க போனாச்சு செல்லாம் அண்ணே கொஞ்சம் சார் போயின்னு ஏண்டா உங்க சின்னத்தா எந்த ஊர் போயிருக்கு? ஏன் நீ கோப்புற? ஏன் கோப்புற? வருஷத்துல ஒரு நாள் இந்த பிள்ளைய பாக்குறேன், அவனுக்கு பொறுக்காத. நீ கிட்ட வளர்த்தான் பேய கிளப்பி விட்டாங்கடா. பேய் சந்திரமோகா அன்னவாறு தூத்தாத அங்க இருந்துகிட்டு கிட்ட வாடா. டேய் டேய் உனக்கு என்ன கல்யாணம் ஆகல? இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல. ஆமா என்ன செய்யணும்? நான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ண போறேன். காதல் பண்ணிட்டு ஓடிடு. அந்த வேலை வச்சுக்க ஓடாத. காதல் பண்ண கடைசி வரைக்கும் இருக்குமோ? நான் உன்னை காதல் பண்ணினா கடைசி வரைக்கும் என் உயிரே போனா உன்னை விட்டா போக மாட்டேன். சத்தியம் சத்தியம். அதே மாதிரி இடையில எனக்கு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டீங்கன்னா இல்ல என்னை விட்டு ஆட்டோம் கரண்டி மிருதம் கரண்டி போயிட மாட்டீங்க. யார்கிட்ட வேணாலும் போ, ஒன்னும் பிரச்சனை எல்லாம் பெட்டி கரண்ட் மட்டும் போயிடாது. அவன் போனீங்கன்னா பேயா வந்து உன்னை கொண்டே விடுவீங்க பாத்துக்கு. அன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது பேய் பார்த்து காமிச்சீங்க அவருக்கா? இந்த பிள்ளை பேய் பார்த்திருக்கா? இந்த பிள்ளை பேய் போது பார்த்திருக்கியா? என் வேலை அதானே. ஆனா அருமை மாட கேட்டு பாரு, எனக்கு பேய் வந்த வீர பாக்க நான் காமிச்சிருக்கேன். என்னடா காமிச்ச? பேய காமிச்சிருக்கேன். எப்ப பார்த்தா? திண்டுக்கல்ல பார்த்தோம்ல. இருக்கணும் பரவாயில்ல. எப்படி காதல் பண்றது தெரியுமா? எப்படி சொல்லுங்க. என் மனசை பறி கொடுத்து உங்க மனசை இடம் பிடிச்சதுனால என் மனசை பறி கொடுத்து உன் மனசு இடம் பிடித்து கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே.
மாட்டேன்டா வாய் வாடாடுதான் பச்சைக்கு இதான் உங்க காதலா? உன் காதல் உங்களை பார்த்தனியா எனக்கும் காதல் வந்துருச்சு. வரணும்டா என் முகம் ராசியா இருக்கு பூரா பேர் சாங்கடா நான் சம்பவம் தர மாட்டேன். அதனால என் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? சொல்லிடவா? ஆடியில செய்தி சொல்லி அவனியில் செய்தி வச்சு செய்தி சொல்ல மன்னவருதான் செய்தி சொல்ல மன்னவருதான் செந்தஞ்சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்னவர் மன்னவருதான் அழகி மன்னவர் மன்னவருதான் எனக்கு செய்தி சொல்ல மன்னவருதான் லட்சுமி அங்க தள்ளி தள்ளி உட்காரணும். ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊத்தணும், அப்பனா கேள்வி கேட்கணும். தலையிடு தருந்த முடியணும், தப்பி செல்ல என்ன வழியிட. ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊத்தணும், அப்பனா கேள்வி கேட்கணும். தலையிடு தருந்த முடியணும், தப்பி செல்ல என்ன வழியிடா. நாவுக்கு அடிமனா 6 வயசிலே, பூவுக்கு அடிமை 16 வயசிலே. பூவுக்கு அடிமனா 6 வயசிலே, பூவுக்கு அடிமை அடிப்பாதி வயசிலே. அடிமைகளா பிறந்திருக்கும், ஆரம்பத்தான் மறந்திருக்கும். அந்த
ஆதிபராசக்தி
என்ன ஒரு அருமையான வாசிப்பு இல்லையா? எல்லாரும் நல்ல கை தட்டலாம், நல்ல கை தட்டுங்க பாப்போம். ஏன்னா நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம நாட்டுல ரொம்ப யோசிக்கிறோம். எல்லாம் நல்ல கை தட்டுங்க. உங்களை தான் தம்பிங்களா சொல்றேன். கை தட்டுறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்களே, என்ன காரணம்? கை தட்டுவதற்குள்ளாக எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுங்களா? நல்ல செவி கொடுத்து கேளுங்க. கை தட்ட எல்லாரும் யோசிச்சீங்கல்ல, தயவு செய்து கொஞ்சம் செவி கொடுத்து கேட்கணும். கை தட்டுவதன் மூலமாக மனம் என்பது மகிழ்ச்சி பெறுகிறதா, மனம் என்பது அமைதி பெறுகிறதா, மூளைக்கு ஓடக்கூடிய நரம்பு மண்டலங்கள் எல்லாமே சீராக ஓடக்கூடிய தன்மை பெறுகிறதா. அது மட்டும் கிடையாதுங்க. காய்ச்சல், சளி, தலைவலி அப்படின்னா எல்லாருமே மருத்துவமனைக்கு போறோம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு காய்ச்சல்னு போறோம்னு வச்சுங்களேன், முதல்ல என்ன பரிசோதனை பண்ணுவாங்க? தெர்மாமீட்டரை வச்சு பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. அதிகப்படியான காய்ச்சல் இருந்தது அப்படின்னா உடனடியாக என்ன பரிசோதனை எடுக்க சொல்லுவாங்க? ரத்த பரிசோதனை எடுக்க சொல்லுவாங்க. எதற்காக இந்த ரத்த பரிசோதனை எடுக்க சொல்றாங்க தெரியுங்களா? நமது மனித உடல்ல ஏதாவது கிருமிகள் இருந்தால் அது முதலில் கலக்கக்கூடியது ரத்தத்திலே, சிறுநீர்ல தான் முதல்ல கலக்குமா. அதனால இந்த ரத்த பரிசோதனை எடுக்க சொல்றாங்க. நம்ம நல்ல கை தட்டுவதன் மூலமாக மனித உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் ஏதாவது கிருமிகள் கலந்திருந்தால் அது கலந்து கரைந்து சிறுநீர் வழியாக வெளியேறுமா. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? இது மட்டும் கிடையாதுங்க. சர்க்கரை நோய் அப்படின்னு இப்ப எல்லாருக்குமே பிரபலமான ஒரு நோய். எல்லாருக்குமே பிறந்த குழந்தைகள் இருந்து முதியவர்கள் வரை எல்லாருக்குமே பிரபலமான ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அது என்ன? சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய். அப்படின்னா என்ன தெரியுங்களா? இப்பெல்லாம் தமிழ்ல பேசினா யாருக்குமே புரிவதே கிடையாது. அப்ப ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சுகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா தம்பி? சுகர் இருக்கு இல்லையா? இந்த சுகர் நம்ம மனித உடல்ல அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் இன்சுலின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காரத்தன்மை இருக்குமா. அது நடுநிலையாக இல்லாமல் அதிகரிப்பது குறைவதும் தான் இந்த சர்க்கரை நோய்க்கான காரணமா. அப்ப நம்ம நல்ல அழுத்தமாக கை தட்டுவதன் மூலமாக மனித உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய தன்மை ஆகப்பட்டது நடுநிலையாக வைத்திருக்கக்கூடிய தன்மை பெறுதான். சர்க்கரை நோயை இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு கை தட்டுவதன் மூலமாக அமையுது அப்படின்னு நான் சொல்லல, மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன உண்மை. அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் திருவிழாவை அமைத்து முளைப்பாரியை நடுவுல வச்சு அனைவரும் கும்மி அடிக்கக்கூடிய பழக்கத்தை எதற்காக கொண்டு வந்தாங்க? மனித உடலுக்கு ஆரோக்கியம் என்ற வகையில. நம்ம எங்க முன்னோர்களையும் மறந்துட்டோம், முன்னோர்கள் சொல்லி கொடுத்து போன பழக்க வழக்கத்தையும் மறந்துட்டோம். அதனாலதான் புதுமையான நோய்களுக்கெல்லாம் காரணமே. நீங்க எல்லாரும் நீடோடி ஆரோக்கியத்தோட வாழணும் அப்படின்னு மனதில் நினைத்து கொண்டு நல்ல கை தட்டுங்க பாப்போம். அப்பாடா, வெற்றி பெற்றுட்டேன்ப்பா. அதாவது பேசுகிற விதங்கள் தான் மக்கள்கிட்ட போய் சேருது. அது பேச்சு மக்கள்கிட்ட போய் சேர்றதுல ரொம்ப நன்றி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப முன்பாக விட இப்ப சத்தம் அதிகமாக வந்தது. அதற்கு என்ன காரணம் தெரியுமாப்பா? உலகமே சுயநலத்துல தானே ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சுயநலம்? அப்படி சுயநலம்னா தனக்கு ஏதாவது நன்மைகள் இருந்தால் மட்டுமே பயணிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நிலைதான் சுயநிலை. அதனால இப்ப பாருங்க, நமக்குள்ள இவ்வளவு நன்மை இருக்கு கை தட்டுவதன் மூலமாக அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாடா கை தட்டுனா நமக்கு நன்மை வந்து சேரும் கை தட்டுறாங்க பாருங்க. இதுதான் சுயநலம் இல்லையா? பரவாயில்ல. வணக்கம். தெய்வீகமான இந்த திருச்சபைக்கு ஸ்ரீ வள்ளி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும் திண்டுக்கல் காயத்ரியின் அன்பு படிவும் கலந்த வணக்கம். அகர முதலில் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்சி உலகு ஈன்ற பொழுதில் பிரித்து வங்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் என்ற தத்துவங்களை அறிந்து அதன்படியே நடந்து மாதா பிதா குரு தெய்வம் அவர்களின் அருளாசி பெற்று நெல்லுக்கிரைத்தனை வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்காங்கே பொசிமாம் தொல்லுலகில் நல்லார் உலரில் ஒருவர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று அவையின் பொன்மொழிப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள், விழா கமிட்டியாளர்கள் மற்றும் அனைத்து நாடகக்கல ரசிகர்களுக்கும் மீண்டும் எனது வணக்கம். நமது நாடும் நாட்டு மக்களும் ஊரும் ஊர் மக்களும் 16 செல்வங்களாகிய புகழ், கல்வி, வழி, வெற்றி, நன்மக்கள், பொன், நல்லூர், நுகர்ச்சி, அறிவு, அழகு, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என்று சொல்லப்படக்கூடிய 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக என் குலக்கடவுளாகப்பட்ட முருகப்பெருமானை வணங்க வேண்டும். செந்தூர் முருகனே, மொய்யோன் மருமகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகத்தம்பியை உன் தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கை தொழுவேன் நான் என்று அந்த அருணகிரி திருப்புகள் பாடுவது போன்று அந்த திருச்செந்தூர் முருகனை எல்லா ஊர்லயும் வந்து ஏத்துக்கணும்னு சொல்லுவான். ஆனா இன்னைக்கு தான் குறைங்க சொல்லுவான். என்ன காரணம்? சிறப்பு. அதுதான் உண்மை. ஓகே, போதும். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தி நான் கேட்டேன். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தி நான் கேட்டேன். சேவகன் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன். பாடலை நான் கேட்டேன்.
மாதுளப்பு நினைத்தாலே அங்கையில் பாசமும் வெள்ளும் கர்மம் சேர்த்தாலே இந்த முக்கடி தருவாருக்கு ஒரு திங்களிகை என்று அந்த அபிராமி பட்டர் போற்றுவது போன்று அந்த கற்பனாகிய வணங்க வேண்டும். பரபரப்பாக பறந்து செல்வாரும் சுறுசுறுப்பாக தொடர்ந்து செல்வரும் மதுவும் மங்கை என மயங்கி நிற்பாரும் மாளிகை எழுப்பு மனம் துடிப்பாரும் மண்குடியில் விளக்கில் வாழும் மனிதர்களும் ஐயா பசியினாளரும் மாற்றுத்தினார்களும் வெகுக்கருதாது வேலை செய்யும் விவசாயிகளும் இந்த பரந்த உலகின் பங்குதாரர்கள். அப்படிப்பட்ட இந்த பரந்த உலகின் பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய நம்மை அந்த கற்பனாகி அந்த பகவதி அம்மன், அந்த மாரியம்மன், அந்த முத்தாளம்மன், அந்த கருமாரி அம்மன் எப்படியெல்லாம் காத்துள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பங்காளிகள் தான். எல்லாரும் நாடகத்தை கவனிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இல்ல அம்மா அதெல்லாம் வேண்டாமா, பேசலாம் வேண்டாமா, தொடர்ந்து ஒரு 3-4 பாடல்களை பாடுங்கம்மா அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப எளிமையான விஷயம் தான். என்ன எதிர்பார்க்கிறீங்க? பேசட்டுமா பாடட்டுமா? ஏன்னா நீங்க எல்லாம் பணம் கொடுக்கிற முதலாளிகள். நீங்க முதலாளிகள் முதல்ல சுறுசுறுப்பா இருந்தாதான் தொழிலாளிகள்கிட்ட வேலை வாங்க முடியும். முதலாளிகளே படுத்து தூங்குனீங்க அப்படின்னா தொழிலாளிகள் என்ன பண்ணுவாங்க? அப்படிதான் இல்லையா? பாடட்டுங்களா பேசட்டுங்களா? அம்மா வள்ளிநாயகம் அவர்களே, நல்லா பேசுனீங்க, நல்லா பாடுனீங்க. ஆனா உங்க பேச்சில் பிழை உள்ளது. பேச்சுல பிழையா? பெரிய நக்கீரர் பரம்பரை பேச்சுல பிழை கண்டுபிடிக்கிறாங்க. ஊர் காசு என்ன சும்மா வருது? வள்ளிநாயகம் அவர்களே, வந்திருக்க பகுதி நாடகக்கலையை மிகவும் ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம பகுதி. பார்க்கும் போதே தெரிகின்றது. அது மட்டும் இல்லாம நிறைய நாடக நடிகர்கள் உள்ள பகுதி. மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து நடிச்ச மேடை இந்த மேடை. இந்த மேடையில நீங்க பாட்டுக்கு எதை வேணா பேசிட்டு பேர் எடுத்துட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். எதை வேணாலும் பேசி பேர் எடுத்துட்டு போற வள்ளி இந்த திண்டுக்கல் காயத்ரி கிடையாதுங்க. படித்த விஷயத்தை மட்டுமே மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக தான் நான் மேடை ஏறிக்கக்கூடிய முக்கிய காரணமே. ஒரு பெண் எப்படி 10 மாசம் பத்தியம் இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ அது மாதிரி எனக்கு ஒவ்வொரு இரவுமே பிரசவ மாதிரி தான். நான் கற்ற கல்வியை முழுமையாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற காரணத்திற்காக தான் நான் மேடை ஏறியிருக்கேன். என்னுடைய பேச்சிலை பிழை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க என்ன பெரிய ஆளா? பெரிய நக்கீரர் நீங்க நல்லா கவனிக்கணும். எந்த ஊர்ல எந்த நடிகையை போட்டா அந்த நாடகம் சிறப்பா இருக்குன்னு ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு பகுதியில தேர்ந்தெடுத்து அண்ணன் அருண் அண்ணன் போட்டிருக்காங்க. நீங்க இந்த இடத்துல கவனமா பேசணும். நீங்க என்ன வார்த்தை பேசுனீங்க? எப்பயுமே என்னுடைய பேச்சுல எப்பயுமே ரொம்ப கவனமா தான் இருப்பேன் நானு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே பங்காளிகள்னு சொன்னேன். ஐயா எப்படிங்கய்யா வள்ளியம்மா கேள்வி எப்பவும் இல்ல பாவனை விட்டுருவோமா? ஐயா கேப்பமா? கேள்வி கேட்போம்னா கேளுங்க சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. சும்மா இருங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே பங்காளிகள்னு சொன்னேன். ஐயா நாடகம் பாக்குற எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லா பேருமே பங்காளிகள்லாம் நாங்க யார மாவே மச்சினும் கூப்பிடுறது, எங்க போய் பொண்ணு எடுக்கிறது, சும்மாவே பொண்ணு கிடைக்காம மேட்ரிமோனி எல்லாத்தையும் நீங்க எப்படி அந்த வார்த்தை சொன்னீங்க? சரியான வழி. இதுக்கான அர்த்தத்தை கரெக்டா சொல்லணும். பாருங்க, நல்ல அருமையான கேள்வி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பங்காளிகள்னு சொன்னீங்களா, அது எப்படி எல்லாருமே பங்காளிகளா இருக்க முடியும்? எல்லாரும் எப்படி அண்ணன் தம்பியா இருக்க முடியும்? பரவாயில்ல, கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்காக அப்படின்னு இருக்காங்க. நல்ல அருமையான கேள்வி. தயவு செய்து ஒரு விஷயத்த மிருதங்க வித்துவான் நீங்க நல்ல செவி கொடுத்து கேட்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பங்காளிகள் தான். எப்படி தெரியுங்களா? 5 பூதங்கள் 5 இருக்கு. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று சொல்லப்படக்கூடிய 5 பூதங்கள் 5 இருக்கு. அப்படித்தானே தம்பி? இந்த 5க்குமே பங்கு போடாத மனிதர்கள் நம்ம எங்கேயாவது இருக்கிறோமா? நிச்சயமாக கிடையாது. நிலத்துக்கு பங்கு வரும். காலையில எந்திரிச்சு செய்தித்தாளை திறந்து பாருங்களேன், அண்ணன் தம்பி 2 பேரும் நில பிரச்சனை வெட்டிட்டு சாகுறாங்களா இல்லையா? அப்ப நிலத்துக்காக பங்கு போடுறோமா? நீருக்காக பங்கு போடுறோம். காலையில இருந்துச்சு குழாய் அடியில எல்லாம் போய் பாருங்களேன், எங்க பெண்கள் எப்படி சண்டை போடுவாங்க தெரியுங்களா? ஏன் தண்ணி நீ தூக்குனே, ஏன் கொடண்டி ஓ கொடண்டி சண்டை போடுறோமா இல்லையா? அப்ப நீருக்கு பங்கு வரும். ஏன் ஆகாயத்துல கூட பங்கு போட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் 100 வருடங்கள் கழித்து இந்த புதன் என்று சொல்லப்படக்கூடிய பூமி கிரகத்துல மனிதர்கள் வாழ மாட்டாங்களா? செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் வாழக்கூடிய தன்மை இருக்குன்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. பெரிய பெரிய தலைக்கட்டுகள் அங்கேயும் பிளாட் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பங்கு போடக்கூடிய நம்மள யாரு? மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருமே இறப்பிற்கு முன்பாக வரை ஏதோ ஒரு விஷயத்துக்காக பங்கு ஓட்டுதான் இந்த மண்ணில வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப பங்கு போடக்கூடிய நம்மளாம் யாரு? பங்காளிகள். பங்கு போடுவதனாலதான் பங்காளிகள்ன்ற பேரு. அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே பங்காளிகள் தானே. ஆனா யார வேணாலும் நம்புங்கப்பா, பங்காளிகளை மட்டும் நம்பிடவே நம்பிடாதீங்க. பல பேர் வாழ்க்கையில பங்காளிகள்
பிள்ளைகளை நம்பி பாலா போனவங்க தான் அதிகமா இருப்பாங்க இல்லையா? ஆனா அண்ணன் தம்பினா இப்படி தாயா இருக்கணும் அப்படின்பதற்கு எடுத்துக்காட்டாக ராமாயணம் என்ற இதிகாசத்தை கொடுத்து போயிருக்காங்க. பங்காளிகளுக்குள்ள போட்டி பொறாம வந்துருச்சு அப்படின்னாவே அழிவு நிச்சயம் என்பதை எடுத்து சொல்வதற்காக மகாபாரதம் என்ற இதிகாசத்தை கொடுத்து போயிருக்காங்க. இதெல்லாம் பேசக்கூடிய நபரிடம் பேசிக்கலாம். அதனால இப்ப அந்த பகவதி அம்மனை எப்படி எல்லாம் வணங்கணும் அப்படின்னா, வரமளித்து உலகெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாய் கருமாய், காத்திடுவாய் கருமாய். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. நீரினிலே நீகருக்கும் கோவிலிலே வந்து நெஞ்சமது உண்பதமே கஞ்சவினை கொண்டு. நீரினிலே நீகருக்கும் கோவிலிலே வந்து நெஞ்சமது உண்பதமே கஞ்சவினை கொண்டு. கூறுவரையாவல் தந்திடுவாள் என்று, கூறுவரையாவல் தந்திடுவாள் என்று, கூடுதமா அண்ட பிற கூட்டவையாகி, கூடுதமா அண்ட பிற கூட்டவையாகி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, அந்த பகவதி அம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா. திருச்சாம்பள்ளத்தில் வந்தாய் மனமும் மகிழுதான், தீராத நோய்களையும் தீர்த்து வைக்குதான். திருச்சாம்பள்ளத்தில் வந்தாய் மனமும் மகிழுதான், தீராத நோய்களையும் தீர்த்து வைக்குதான். வருவோக்கு மாரியம்மா மனமகிழுதான், வருவோக்கு மாரியம்மா மனமகிழுதான். உன்னை வாழ்த்துகின்ற மனதில் இன்று இன்பம் பெருகுதான், உன்னை வாழ்த்துகின்ற மனதில் இன்று இன்பம் பெருகுதான். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் பகவதி அம்மா, உன்னை வணங்குகின்றோம் பகவதி அம்மா, உன்னை வணங்குகின்றோம் பகவதி அம்மா. யாரா இந்த பொண்ணு வந்திருந்து பாடுறாங்க பேசுறாங்க யாருன்னே தெரியலையே அப்படின்னு நம்மளை பார்த்து யாருமே கேள்வி கேட்கவே கூடாது. என் பெயர் வள்ளி, தந்தை பெயர் நம்பி, தாய் பெயர் நங்கை மோகினி. எனக்கு உடன்பிறவாத 7 சகோதரர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு பாருங்க ஒரு பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறோமா? அது இல்ல. நிச்சயமாக இல்ல. மனிதனாக பிறந்துட்டோம் அப்படின்னாவே பிரச்சனையிலிருந்து பிறந்து வர்றது மாதிரி தான் இருக்கு. வயிற்றுக்கு உணவு இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. பேரும்புகள் வந்தாலும் பிரச்சனையா இருக்கு, வரலைனாலும் பிரச்சனையா இருக்கு. நீங்க சொன்ன வார்த்தையில அனைத்துமே இருக்கு. சென்னைனாலே அது எல்லா விதத்திலுமே இருக்கு இல்லையா? என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறந்த 7 பிள்ளைகளுமே ஆனா இன்னொரு விஷயம், இப்ப எல்லா விஷயத்திலுமே பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, பணம் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. அதை சொல்லுங்க. பணம் இருக்கவனுக்கு என்ன பிரச்சனை, பணம் இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனா மொத்தத்துல நம்ம என்ன சிந்திப்போம், பணம் இருந்தா நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காதியா, பணம் இல்லாததான பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு நான் உண்மையை சொல்றேங்க, பணம் இல்லாதவன் செத்தது சமம். பணம் இல்லாதவன் பிணத்திற்கு சமம் இல்லையா? அப்பனா பணம் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம வாழலாம் அப்படின்னு நம்மள நினைச்சிருக்கோம். ஆனா நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாது. பணம் ஓரளவுக்கு இருந்தது அப்படின்னா அந்த பணத்துக்கு நம்ம ராஜா. சரி, அது அளவுக்கு அதிகமாக பணம் இருந்தது அப்படின்னா இந்த பணத்தை எப்படி 10 பேருக்கு தெரியாம பாதுகாத்து வைக்கிறது, எப்படா இந்த கருப்பு பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஆள் வருவாங்க அப்படிங்கிற பணத்தை பற்றி சிந்தித்து சிந்தித்தே நம்முடைய நிம்மதியான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாமே போயிடும். அப்ப அளவு கடந்து பணம் இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா? எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் தானே. நிச்சயமாக. அப்ப என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறந்த 7 பிள்ளைகளுமே இப்படி ஆண் பிள்ளைகளாக போயிருச்சு. நம்மளுடைய முதுமை காலத்தில் நம்மை காப்பதற்கு ஒரு பெண் பிள்ளை கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. அப்படி வருத்தப்படும் சமயத்தில் வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளத்தில் என்னை கண்டெடுத்து வள்ளி என்னை நாமமிட்டு செல்லமாக கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறார்கள். அதை கூறுவதற்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே காத்துட்டு இருக்கட்டும், நம்ம வந்த வேலையை செய்யணும் இல்லையா? ஏன்னா காயத்ரி மந்திரம்னு இருக்கு.
ஆமா காயத்ரி மந்திரம் இருக்கு, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இதுல ஹயக்ரீவருக்கு உரிய காயத்ரி மந்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் இருந்தாலும் இந்த திண்டுக்கல் காயத்ரிக்குன்னு ஒரு தாரக மந்திரம் இருக்கு. அது என்ன தெரியுங்களா? என்ன அப்படி? வாங்கக்கூடிய வருமானத்தை விட அதிகமாக உழைக்க வேண்டும் அப்படிங்கறத என்னுடைய தாரக மந்திரமே. வாங்கக்கூடிய வருமானத்தை விட அதிகமாக உழைக்கணும் அப்படிங்கறத என்னுடைய தாரக மந்திரமே. உழைக்கணும், ஆனா உழைப்புக்கு தகுந்த ஊதியமே வேணும். ஆனா ஒரு சில பேர் உழைக்க மாட்டாங்க, ஆனா ஊதியம் அதிகமா கேட்கறாங்க. அப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கும்போது என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்குற வருமானத்துக்கு அளவுக்கு அதிகமாக உழைக்கணும், மக்களுக்கு தேவையான தெரியாத பல கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கறத என்னுடைய நோக்கமே. 10 பேர் உட்கார்ந்து பார்த்தாலும் என்னுடைய தொழிலை நான் குறைக்க மாட்டேன். 100 பேர் உட்கார்ந்து பார்த்தாலும் 1000 பேர் உட்கார்ந்து பார்த்தாலும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லிட்டு தான் இந்த மேடையை விட்டு கீழே இறங்கும். உண்மையிலுமே நான் எத்தனை வழியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். இப்படி ஒரு இளமையான வயசுல இப்படி ஒரு பேச்சு திறமை மிகவும் சிறப்பா இருக்கு. ஆனா ஜோர வைத்திருந்தாங்க, நான் கூட என்னமா நினைச்சேன், மிகவும் சிறப்பா. எல்லாம் உங்களை மாதிரி பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் தான் ஒருவரை மென்மேலும் வாழ்க்கையில உயர்த்துவது அப்படிங்கிறது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களை போன்ற பெரியோர்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் தான். நிச்சயமா. அப்ப பாருங்க, கவிஞர் கண்ணதாசனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பல தத்துவ பாடல்கள் நமக்கெல்லாம் கொடுத்து போனவர். அவ்வளவு பெரிய அறிவாளி, அவ்வளவு பெரிய ஞானி. ஆனா அவர்னாலேயே வாழ்க்கையை முறையாக வாழ முடியல அப்படிங்கறத உண்மையான விஷயமே. எப்படி தெரியுங்களா? அவரை பற்றி பேசுவதற்கு முன்பாக அவருடைய பாடலில் எனக்கு பிடித்த பாடலாக, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் வாழ்க்கையில கொடுத்து போயிருக்கிறாரு அப்படின்னு. அவர்னாலேயே வாழ்க்கையை முறையாக வாழ முடியல அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, கவிஞர் கண்ணதாசனோட ஒரு 4 நண்பர்கள் இருந்தாங்க. ஐயா எல்லாரும் நாளைக்கு கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் செவி கொடுத்து எல்லாரும் நல்லா கவனிக்கணும். நிறைய விஷயத்த படிச்சுட்டு, என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பணியே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல வேலை செய்யறதா கிடையாது, புத்தகங்கள் படிப்பதை மட்டுமே என்னுடைய முக்கிய பணியாக வச்சுக்கிட்டு இருக்கேன். சமைக்கிறது கொள்றதெல்லாம். அப்ப பாருங்க, கவிஞர் கண்ணதாசனோட ஒரு 4 நண்பர்கள் இருந்தாங்க. என்ன தெரியுங்களா சொன்னாங்களா, கண்ணதாசா இப்ப வரைக்கும் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்க, இந்த பணத்தை போட்டு ஒரு படத்தை எடு, அது ஒரே நாள்ல ஓகோன்னு ஓடும், நீ ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆயிரலான்னு அறிவுரை சொல்றாங்க. கேட்கலாமா? அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்தார்கள், தெரியாத தொழிலை தொட்டவனு கேட்டா தெரிஞ்ச தொழிலை பரவாயில்லையே. நிறைய ஞானிகள் கீழே அமர்ந்து என்னை மேடையேற்றி அழகு பாக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாத தொழிலை தொட்டவனு கேட்டா தெரிஞ்ச தொழிலை விட்டவனு கேட்டான். அதற்கிடையே கவிஞர் கண்ணதாசன் இருந்த பொண்ணு பொருள் வீடு மனைவியுடைய நகைகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்தினுடைய பெயர் என்ன தெரியுங்களா? ஒரே படம் தான் எடுத்தாரு. அந்த படத்தினுடைய பெயர் கவலை இல்லாத மனிதன் படம் எடுத்தார். மனுஷன் அதோட கவலையா போயிட்டாரு. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், ஆனா இறக்கும் போது கடனாளியாக இறந்தார் என்பது உண்மையான விஷயம். கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே வீட்டுல நிம்மதி இல்லாம போயிடும், வறுமை வந்துடும் இல்லையா? அப்ப மனைவி என்ன சொல்றாங்க, ஏங்க
குடும்பத்துல ரொம்ப வறுமையா இருக்கு, அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க கூட பிறந்த அண்ணன் கிட்ட போய் ஏதாவது ஆசைப்பட இருந்தா உதவிக்கு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. கவிஞர் கண்ணதாசனுக்கும் நம்பிக்கை, கூட பிறந்த அண்ணன் தானே உதவி செய்யாம போயிடுவாரா அப்படின்ற நம்பிக்கையில போறாரு. ஆனா அங்கே கவிஞர் கண்ணதாசனுக்கு கிடைத்ததோ பணம் கிடையாது, ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது. நமக்கெல்லாம் கோபம் வந்தா என்னங்க எடுப்போம்? அருவா, கத்தி, கடப்பாறை, கொரடு, மஞ்சட்டி என்ன பக்கத்துல இருக்க எடுக்க வேண்டியதுதான். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு இருக்காங்க. கத்தியின் முனையை விட பேனாவின் முனை கூர்மையானது அப்படின்னு இருக்காங்க. அருவாளை வச்சு சண்டை போடுவதை விட அறிவால் சண்டை போடுவனே சிறந்த மனிதனா. கவிஞர் கண்ணதாசனுக்கு கோபம் ஒரு வேளையில் பேனாவை எடுத்தார். அப்போது கிடைத்ததுதான் இந்த பாடல்கள் அனைத்துமே. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வது அர்த்தமேனடா காசு நாதவன் கொடுப்பதே. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வது அர்த்தமேனடா காசு நாதவன் கொடுப்பதே. பணபந்தியிலே உனகுப்பையிலே பணபந்தியிலே உனகுப்பையிலே இது குறித்து நடந்து கொள்ளாதவன் மனிதனிலே, இது குறித்து நடந்து கொள்ளாதவன் மனிதனிலே. பணபந்தியிலே உனகுப்பையிலே காசேதான் கடவுளடா, இது கடவுளும் இது தெரியுமடா. காசேதான் கடவுளடா, இது கடவுளும் இது தெரியுமடா. கைக்கு கை போர் மன்னனே, உன்னை கைப்பற்ற நினைத்தது மன்னனே. தேன் போது காசேதான் அப்படின்னு பாருங்க. இவ்வளவு பாடல்கள் அந்த நேரத்துல தான் துரோகம், வறுமை, இந்த நேரத்துல தான் நமக்கு ஞானமே பிறக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால எதற்கு என்ன பேசினாலும் எந்த வேலையா இருந்தாலும் வந்த வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். நான் எதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன எதற்காக நீங்களா அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் செய்வதற்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னங்க சொல்றீங்க? நிச்சயமாக உங்களுடைய காதல் பண்ணா வெட்டி வெட்டி அடிக்கிறேன். அதுதான் ஒரு முகராசி. எப்பா என்ன பேரு ஆளுங்கள்லாம் பண்ணாங்க, நீங்களும் பண்ணக்கூடாதுயா. நல்ல மக்கள் அமைவதும் மனையாள் அமைவதும் புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். சரிங்களா? சொல்லுவாங்கல்ல அகராசி வேணும் அப்படிப்பாங்க. அப்ப பாருங்க, உங்களுடைய உழைப்பெல்லாம் போட்டு உங்களுடைய வரி பணத்தை எல்லாம் போட்டு என்னை எதற்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, காதல் செய்வதற்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்படின்னா அப்பேற்பட்ட காதல் எப்படி இருக்கணும் இல்லையா? மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதிகம் தாண்டி புனிதமானது, தெய்வீகமானது, உணர்வு பூர்வமானது. அப்படிப்பட்ட காதலுக்குரிய காதலன் எங்கதான் இருக்காரு? என்னன்னு தெரியல. நல்ல பாருங்க, சுற்றி முற்றி பாருங்க, எங்கதான் இருக்காரு? அப்படிப்பட்ட காதலுக்குரிய காதலன் எங்கதான் இருக்காரு? வேற எங்கேயும் இல்லை, இந்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்கிறார். என்னை ரசித்துக் கொண்டிருக்கிறார், என் தமிழை ரசித்துக் கொண்டிருக்கிறார். வரக்கூடிய நேரத்துல தெளிவாக சரியாக வருவார் அப்படின்னு நம்புறோம். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு பெண்ணுக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னாவே என் காதலன் மாதிரி நல்லவனை எங்கேயும் பார்க்க முடியாது, என் காதலன் மாதிரி ஒரு வல்லவனை எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி அழகு, அப்படி அறிவு அப்படின்னு எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. நான் அப்படியெல்லாம் பெருமையா பேசணும் அப்படின்னு நான் நினைக்கல, வீண் பெருமை பேசணும் அப்படின்னு நினைக்கல. அவர் பற்றிய சாதனைகளை எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதனைகளை எடுத்து சொல்வதற்கோ இல்ல சாதனைகளை தெரிந்து கொள்வதற்கோ இப்ப நம்ம நாட்டுல ஆட்கள் யாருமே இல்ல. அப்ப அதை எடுத்து சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எடுத்து சொல்லுவீங்களா? நீங்க புராணத்தை படிச்சிருக்கீங்க, எல்லாமே சொல்றீங்க, காதல் கூட எடுத்து சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். நடைமுறையிலையும் காதல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன், புராணத்திலையும் காதல்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நடைமுறையில காதல் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? இன்றைய காலகட்டத்துலதான் கண்டதும் காதல், கொண்டதும் காதல், தின்னதும் காதல். ஏன் கேக்குறீங்க? அழகிறாங்க, இருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் போய் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து உணவு சாப்பிட்டாங்க அப்படின்னா உடனே காதல் வந்துருதான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேருந்துல இறங்கி ஒரு ஸ்டாப்ல இறங்கினாங்க அப்படின்னா உடனே காதல் வந்துருது. ஆனா காதல் என்பது எப்படி தெரியுங்களா தம்பி இருக்கணும்? குற்றம் தண்டிக்கப்பட வேண்டும், குறை மன்னிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய இரண்டு பேர் ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க அப்படின்னா ஒருவருடைய குறையும் குற்றமும் தெரிந்து காதல் செய்ய வேண்டும். அப்படி தெரியாம நம்ம காதல் செஞ்சுட்டோம் அப்படின்னா அது முழுமையாக காமத்திற்கான ஒரு அறிவு. அதுக்கு ஏதாவது மருந்து இருந்திருக்கா? அதுக்கு மருந்தெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் தெரியாம தவறா விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காலம் ஃபுல்லா அதை நினைத்து கொண்டே வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்க்கை ஓடி போயிடும். அப்ப திருமணத்திற்கு குறை நிறை தெரியாம திருமணம் செஞ்சுட்டோம் அப்படின்னா திருமணத்திற்கு அப்புறமாக முழுவதுமே குறை மட்டும்தான் தெரியுமா? இப்ப குறையா தெரிஞ்சா அப்ப வேணாங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வேண்டான்ற பொண்டாட்டி கைப்பட்டாலும் குற்றம், கால் பட்டாலும் குற்றம். அப்ப குறை மட்டுமே தெரிஞ்சது அப்படின்னா எப்படி நீ வாழ்க்கை நிம்மதியா வாழ முடியும்? அப்படியெல்லாம் ஆயிடும். இது ஒரு நடைமுறையான பேச்சு. இப்ப என்னுடைய காதலுக்கான சாதனைகளை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்னா, பாலதேவ கவி
கவிராயர் என்று சொல்லப்படக்கூடியவர் கர்நாடகா மாநிலத்திலிருந்து கிளம்பி வர்றார். தீராத வயிற்று வழியில துடிக்கிறார். தீவிர முருக பக்தர். அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த வயிற்று வழியிலே இருக்கிறத விட எங்கேயாவது விழுந்து இறந்துடணும் அப்படின்ற நிலைக்கு வராரு. அப்போ அவர் என்ன மாநிலம்னு சொன்னேன் தம்பி? நல்ல சத்தம். கர்நாடகா. பரவாயில்லைங்க, நிறைய பேர் கவனிச்சுட்டு இருக்காங்க. பூரா நாடக ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க. யாருமே பதில் சொல்லலாம்னா பாட்டை பாடிட்டு உள்ள போயிடலான்னு பார்த்தேன். பரவாயில்ல. ஓ, நேற்று ஆடலும் பாடல் நடந்ததா? அதனாலதான் கொஞ்சம் கறக்கமா இருக்காங்க. அதுலயே அவங்களுடைய சிந்தனையெல்லாம் விட்டுட்டு இப்ப சிந்தனையே இல்லாம உட்கார்ந்து நீங்க அப்படியே சொல்ற விஷயத்தை பூரா அவங்க கிரகிச்சு சொல்றாங்க பாத்தீங்களா? அப்பனா கவனிக்கிறாங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய சொல்ற விஷயம். இப்ப பாருங்க, கர்நாடகா மாநிலத்துல இருந்து பாலதேவ கவிராயர் எங்க கிளம்பி போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கடல்ல விழுந்து இறந்துடணும் அப்படின்ற நிலைக்கு போறாரு. அவர் கிளம்பி போகும்போது கந்த சஷ்டி விழா ஆகப்பட்டது ஆரம்பிக்கிறது. விழா முடிந்ததற்கு அப்புறமாக இறந்துடணும் அப்படின்னு முருகப்பெருமானுடைய அருளை பெறணும் அப்படின்னு கடலோரமாக திருச்செந்தூர் கடலோரமாக அமர்ந்து அவர் முருகப்பெருமானை காண வேண்டும் அப்படின்னு பக்தியில கலந்து முக்தியோடு காத்திருக்கிறாரு. அப்ப முருகப்பெருமான் அவருடைய கனவில் தோன்றி என்ன தெரியுங்களா பாட வைத்தார்? செவ்வாய் வெள்ளி என்று அனைவருடைய வீட்டிலையுமே ஒலிக்கக்கூடிய ஒரு பாடல். சஷ்டியை நோக்க ஜனவன பவனா, சஷ்டியை நோக்க ஜனவன பவனா, சிஸ்டர் குலவும் சிஸ்டர் பாதவிலை பண்மணி ஜெயலை கீதம் பாட கீர்த்தியாட மைகனன ஜெயும் அருவாகனா தீரழு வென்றிடும் அப்படின்னு கந்த சஷ்டியை பாட வைத்த பெருமையும் என்னுடைய காதலனுக்கு உரியது. யார் அவர்? என்னுடைய காதலன் முருகப்பெருமான். இன்னொரு உதாரணமும் சொல்லட்டுங்களா? அருணகிரிநாதர் என்று சொல்லப்படக்கூடியவர். அவரும் தன்னுடைய நிலையை மறந்து இறக்கணும் அப்படின்னு திருவண்ணாமலையிலிருந்து விழுந்து இறந்துடணும்னு போறாரு. ஒருவர் தற்கொலை செஞ்சுக்கணும்ன்ற எண்ணத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தம்பி. அவங்க கிட்ட பேசி, அப்பா இதெல்லாம் தவறு, இதையெல்லாம் விட வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு, இதே காலம் இப்படியே இருக்காது அப்படின்னு அறிவுரையை சொல்லி அவரை தற்கொலையில இருந்து மீண்டு கொண்டு வரலாம். ஆனா தற்கொலை செஞ்சுக்கணும்னு போய் மலை மேல இருந்து குதிச்சுட்டார். அவர் யாருனாலையும் காப்பாற்ற முடியுமா? இப்படி நொடி பொழுதுல கீழே விழுந்து இறந்துடணும், இதுதானே உலக நியதி. ஆனா அருணகிரிநாதரை தன்னுடைய கைகளில் ஏந்தி, அருணா நீ முத்து முத்தாக பாட வேண்டுமடா அப்படின்னு சொல்லி என்ன பாட வைத்தார்? திருப்புகளை பாட வைத்த பெருமையும் என்னுடைய காதலனுக்கே உரியது. முத்தை தருவத்தி திருநகையத்தி திருப்புகளை பாட வைத்த பெருமையும் என்னுடைய காதலுக்கே உரியது. இப்படி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். அப்படி பார்த்தா டி.எம். காதர் பாட்சான்னு ஒருத்தவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? டி.எம். காதர் பாட்சான்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்டிப்பா இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரு மிகப்பெரிய ஹார்மோனிய கலைஞர். உங்களை மாதிரி மிகப்பெரிய ஹார்மோனிய கலைஞர். இதுக்கு முன்னாடி சொன்னது ஃபுல்லா புராணம், இப்ப சொல்றது வரலாறு. உண்மையாகவே முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற ஒருத்தர். அது எப்படி அப்படின்னா, மிகப்பெரிய ஹார்மோனிய கலைஞர் டி.எம். காதர் பாட்ஷா அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். திரைப்படங்களில் நிறைய பாடல்களுக்கு இசை அமைச்சிருக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய வாழ்க்கையில ஒரு கொலை வழக்குல சிறை சென்றுட்டார். சிறையில என்ன வழக்கு தீர்ப்பு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இவர் கொலை செஞ்சிருக்கிறாரு, அது உறுதி செய்யப்பட்டது. அதனால இவருக்கு தூக்கு தண்டனைன்னு தீர்ப்பு வந்துருச்சு. தூக்கு தண்டனை தருவதற்கான நாள் வருது. தூக்கு மேடையில அவரை ஏற்றிடுறாங்க. அப்படி தூக்கு மேடையில ஏற்றிட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயம் கேட்பாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்னப்பா? பரவாயில்ல, உன்னுடைய கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா நான் மிகப்பெரிய ஒரு ஹார்மோனிய கலைஞனாக நான் வாழ்ந்திருக்கேன். நான் திரைப்படங்களை நிறைய பாடலுக்கு இசை அமைச்சிருக்கேன். நான் இறக்க போகும்போது அந்த என்னுடைய ஹார்மோனிய பெட்டியை இசைக்க வேண்டும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். அவ்வளவுதானே, கொண்டு வாங்க அந்த பெட்டியை அப்படின்னு சொல்றாங்க. கொண்டு வராங்க. அவர் இசைக்கிறாரு. அவர் என்ன பாடல் தெரியுங்களா பாடுறாரு? சுருளிமலை மீதில் மேவும் வேளா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளான்னு பாடி முடிக்கிறார். எப்படி? சுருளிமலை மீதில் மேவும் வேளா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளான்னு பாடி முடிக்கிறார். பாடி முடித்தாருல, காவலர்கள் அனைவருமே அந்த இசையில மயங்கி நேரத்தை தவற விட்டுட்டாங்க. அப்ப சட்டத்தின்படி அந்த நேரம் தவறப்பட்டது அப்படின்னா திரும்பவும் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு வந்து தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப தூக்கு மேடையில ஏற்றுவோம். அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிபதி கேட்கிறார், ஏப்பா இன்னும் இவரை தூக்கு மேடையில ஏற்றாமே வச்சிருக்கீங்களே, என்ன காரணம்? இன்னும் இவரை ஏப்பா தூக்குல படாம வச்சிருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, ஐயா இவருடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டோம், ஹார்மோனிய பெட்டி வாசிக்கணும்னு சொன்னாரு, கொண்டு வந்தோம், அந்த இசையில மயங்கிட்டோம் அப்படின்னு. அப்பே அப்படிப்பட்ட பாடல்களை பாடுறாரா? அப்படி என்னப்பா பாட்டு திறமை, எங்க கொண்டு வாங்க திரும்ப பாடி காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாடி காட்டாரு. அப்போது என்ன பாடல் பாடினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே பாடலை பாடுறாரு. சுருளிமலை மீதில் மேவும் வேளா
உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளான்னு பாடி முடிக்கிறார். பாடி முடித்ததற்கு அப்புறமாக நீதிபதி என்ன தெரியுங்களா எழுதினாரு? இதுதான் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். கடைசியாக நீதிபதி தீர்ப்பு எழுதப்பட்ட என்ன தீர்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானுடைய அருள் பெற்று பாடக்கூடிய எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு உயிர் பலியையும் செய்ய முடியாது, இவன் குற்றமற்றவன், இவன் நிரபராதின்னு எழுதி முடிக்கிறார். இது பொய்யெல்லாம் கிடையாது, இது வரலாறு, இது நடந்த ஒரு உண்மை. டி.எம். காதர் பாட்சா சொல்லும் போதே அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் நமக்கு தெரியும். ஆனா எந்த மதத்தவரும் கூட பார்க்காம தன் மீது அன்பு செலுத்தியவர்களை, தன் மீது பக்தியை செலுத்தியவர்களுக்கு எப்படியெல்லாம் முருகப்பெருமான் காப்பாற்ற வேண்டும் என்று இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இல்லையா? இதற்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறேன் அப்படின்னா, என்னதான் மனிதர்களாக ஆறறிவு படித்தவர்களாக நம்ம எல்லாம் இருந்தாலும் நம்மளையெல்லாம் கீழே இருந்து மேலே கொண்டு செல்வதும் மேல இருந்து கீழே கொண்டு செல்வதற்கும் இறைவனால் மட்டுமே முடியும். எந்த ஒரு நிலையில இருந்தும் நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு முக்கிய மூல காரணம் யாரு? அந்த தெய்வம் தான். அந்த தெய்வத்தை வணங்கணும், அந்த தெய்வத்தினுடைய அருளை நீங்க எல்லாம் பெறணும், ஆரோக்கியத்தோட வாழணும் அப்படின்னு கேட்டுட்டு கல்யாணம் வந்துச்சு அப்படின்னா அடுத்த கடமா திருமணம் நடக்கணும். அப்பேற்பட்ட திருமணம் மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோயில வச்சுக்கலாமா? திருமணத்தை மீனாட்சி அம்மனுடைய கோயில வச்சுக்கலாங்களா? இதுக்காக சரி சொல்லுங்க, நான் தானே கஷ்டப்பட்டு பேசுறேன், தலையவாத ஆட்டலாம். திருப்பரங்குன்றத்தில் வைக்கலாம். அது அடுத்த தடவை உங்களை சந்திக்கும் போது திருப்பரங்குன்றம். அவங்கள்ட்ட கேக்குறீங்களே, கல்யாணம் நடந்துச்சுன்னா மொய் வைக்கணுமே. பாத்தீங்களா, மொய் இது வரைக்கும் மொய் யாருக்காவது வந்ததா? இல்ல, வரவே இல்லை. என்ன காரணம்? மக்கள்லாம் ரொம்ப ஆடலும் பாடலாம் வச்சு ரொம்ப பஞ்சத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தம்பி, இது வரைக்கும் நீங்க கவனிச்சீங்களோ கவனிக்கலையோ, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கங்க. ஏன்னா எந்த மேடை ஏறினாலும் இதை பேசிட்டு தான் நான் கதைக்கே நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடக கலையினுடைய முக்கியத்துவம் யாருக்குமே தெரியல, நாடக கலையை எல்லாருமே மறந்துட்டு வரீங்க அப்படிங்கறத உண்மையான ஒரு விஷயமே. ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நேற்றைய தினம் வைத்திருக்கிறீங்க இல்லையா? எத்தனை லட்சம் கொடுத்தீங்க? ரொம்ப கம்மி தான். எங்க முக்கியஸ்தர்கள் எங்க? நான் ஆடல் பாடல் வச்சவங்க எங்க இருக்காங்க? இந்த இளைஞர்கள்லாம் இருக்காங்க. எத்தனை லட்சம் தம்பி கொடுத்தீங்க? 1.5 லட்சம் 1.5 லட்சம் அவ்வளவுதான். கம்மி தான். 1.5 லட்சம் கம்மி தான். ஆனா நாடகத்துக்கு 60 நாள் கொடுக்க அழுகுறாங்க. எல்லாரும் நல்லா சிந்திக்கணும். 1 லட்சம் கம்மின்னு சொன்னீங்க இல்லப்பா, மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்சத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 மாசம் 1 வருஷ காலம் ஓடணும். அப்படி 1 வருஷ காலம் ஓடினாலும் 1 லட்சம் ரூபாயை சேமிக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். அப்படி கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை கொண்டு போய் ஆடல் பாடல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தானே அவங்களுடைய தொழில் நேரம். 3 மணி நேரம் தான் முக்கியமா சொல்ல போனா. ஆமா, 3 மணி நேரம் தொழிலுக்கு கொண்டு போய் இப்படி லட்சக்கணக்கில் கொடுத்து பாக்குறமே. அப்படி இந்த லட்சக்கணக்கில் கொடுத்து பார்த்து இந்த ஊர் மக்கள்லாம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு தயவு செய்து ஒரு 2 பேர் மேடைக்கு வந்து சொல்றீங்களா? உங்களுக்கு நான் அன்பளிப்பு தரேன். கண்ணுக்கு குடிச்ச 3 பிள்ளைங்களை கூட்டு வந்து என்னடா வள்ளியம்மா ரொம்ப அறிவுரை சொல்றாங்களே, தயவு செய்து அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப சிறிய வயது தான். இந்த சிறிய வயதுல இவ்வளவு விஷயம் பேசுறேன் அப்படின்னா என்ன காரணம் தெரியுங்களா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு கேட்கிறேன். இப்ப நான் எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆடலும் பாடலுக்கு வரி பணம் கொடுத்திருந்தாரு அப்படின்னா நிச்சயமா நான் கொடுக்க விட்டுருக்க மாட்டேன். அப்ப சிந்திக்கணும். அரைகுறை ஆடை அணிந்து கொண்டு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை போய் நீங்களும் பாக்குறீங்க, பெற்றோர்களும் போய் பாக்குறீங்க, பெற்ற பிள்ளைகளை கூடயும் இழுத்துட்டு போய் பாக்குறீங்க. அப்ப நாடு எப்படி முன்னேறும் யோசிக்கணும் இல்லையா? தயவு செய்து ஆடல் பாடலாம் வைக்காதீங்க. உங்களுடைய சிரம் தாழ்ந்தி கேட்டுக்கிறேன், ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் வைக்காதீங்க. அந்த பணத்துக்கு எத்தனையோ நாடகத்தை வச்சு எவ்வளவு கருத்துள்ள விஷயத்தை நீங்க எல்லாம் பயன்படலாம் அப்படின்றத சொல்லிட்டு பாட்டு கச்சேரி அவங்களுடைய தொழில் நேரம் 3 மணி நேரத்துல 4 மணி நேரம் அவங்க வாங்கக்கூடிய வருமானமும் லட்சக்கணக்கில் வாங்குறாங்க. இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட கலை இருக்குன்னா அது எது தெரியுமா தம்பி? எந்த கலையும் இல்ல, இந்த நாடக கலை தான் பாவப்பட்ட கலை. பாவப்பட்ட ஜீவன்கள்லாம் இருக்குன்னா அது யாரு தெரியுங்களா? நம்ம தான் பாருங்க. நாங்க என்னைய மட்டும் காட்டி நம்ம தான் நாடக கலைஞர்களாக இருக்கக்கூடிய நம்ம தான். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் பாடக்கூடிய ஒரு கலை இருக்கு அப்படின்னா அது எதுப்பா? நாடக கலை. இரவு 10 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலை 6 மணி வரைக்கும் நடத்தக்கூடிய ஒரு கலை இந்த உலகத்திலேயே இருக்கு அப்படின்னா அது நம்முடைய நாடக கலை தான். ஆயக்கலைகள் 64 இருக்கு தம்பி. ஆயக்கலைகள் எத்தனை? 64 இருக்கு. என்னென்ன தெரியுங்களா? அக்கர இலக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி நூல், ஜோதிடம், தர்மசாஸ்திரம், யோகம், மந்திரம், சகுனம், சிற்பம், வைத்தியம், முருகசாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுரபாண்டம், நாடகம், நிருத்தம், சத்தபிரமம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அகத்திர பரீட்சை, கனக பரீட்சை, ரத்த பரீட்சை,
பரீட்சை, அஸ்வ பரீட்சை, ரத்தின பரீட்சை, பூ பரீட்சை, சங்கிராம இலக்கணம், மல்யுத்தம், ஆகர்ஷணம், உச்சாரணம், வித்துவேசனம், மதன சாஸ்திரம், ரசவாதம், காந்தரவாதம், பைப்ளவாதம், தாதுவாதம், கெளுத்துகவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமலம், பிரயோக பிரவேசம், அதிர்ஷ்யம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னிஸ்தம்பம், ஜலஸ்தம்பம், வாயுஸ்தம்பம், கண்ணசந்தம், கட்கசந்தம், அவத்தை பிரயோகம் என்று சொல்லக்கூடிய ஆயக்கலைகள் 64 இருக்கு. இல்ல இதுவரையும் சொல்லுவாங்க 64 கலைகள் சொல்லுவாங்க. ஆனா விளக்கம் கொடுத்த ஒரே ஒரு வள்ளி யாருன்னா அது காயத்ரி. நீ தாண்டா நல்லா இருப்படா. இந்த ஆயக்கலைகள் 64லுமே சிறந்த கலை, முதன்மையான கலை எது அப்படி கேட்டீங்கன்னா நம்முடைய நாடக கலை தான். நான் தானே மூச்சு விடாம பேசுறேன். கை தட்டாது உங்களுடைய உடல் நலத்துக்காக நீங்க கை தட்டலாம்ல, நல்ல கை தட்டுங்க. எனக்கு அன்பளிப்பு 10 ரூபா கூட வரலப்பா. ஏன்னா நான் இப்பெல்லாம் போற மேடைகள்லாம் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு குறையாம அன்பளிப்பு வாங்கிட்டு இருக்கேன். நிறைய 500 ரூபா நோட்டு தான் பாக்குறேன் இப்பெல்லாம். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தான். இல்ல இன்னும் நிறைய நோட்டு எல்லாம் பார்க்கலாம். ஆனாலும் நம்ம ஊர்ல ஒரு 10 ரூபா நோட்டு கூட இன்னைக்கு எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் என்னுடைய தொழிலை குறைக்காம மக்களுக்கு எப்பயும் சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லியிருக்கேன். அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? நீங்க எல்லாம் பயன்பெறணும், வாழ்க்கையில நல்ல விஷயத்தை தெரிந்துக்கணும். ஏன்னா நல்லதை கேட்க முடியல, நல்லதை பார்க்க முடியல, நல்லதை பேச முடியல, இதற்கு அப்புறமாவது நடக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் தென்மதுர சீமையிலே மீனாட்சி கோயிலிலே கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். ஏன் பொன்னம்மா பொன்னம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். தென்மதுர சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்போ சொல்லம்மா அப்படி கண்ணம்மா சொல்லாம எங்கே கொள்ளம்மா என்ன சொல்லு வார்த்தையிலும் சிக்கவில்லை, நான் வார்த்தையிலும் சிக்கவில்லை, நல்ல கையிலே காண நாங்க மாத்த போறோம் மாலே. தென்மதுர சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். என் கண்ணம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். சொல்லு வார்த்தையில சிக்கவில்லை